யாழ் மாவட்ட தளபதி திரு குமரன் அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். தலைவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மூத்த உறுப்பினர் அவர்களுக்கும் சகல பொதுமக்களுக்கும் எனது இனிமையான வணக்கங்கள். முதற்கட்டமாக அதாவது இறுதியாக நடந்த இந்த போராட்ட சூழ்நிலையில் அது எமது தலைவர் டெல்லியில் இருந்த பொழுது அவரை இங்கு கொண்டு வருவதற்கு எமது மக்கள் செய்த அமைதி வழியான போராட்டங்களுக்கு நான் மிகவும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் எமது போராட்ட பாதையில் ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சி போக்கு எமக்கு சாதகமாக பயன்படுத்தி ராஜதந்திர வழிகளிலும் எமது பாதையிலும் மேலும் தொடர்ச்சியாக எமது இலட்சியத்தை நாங்கள் சென்றடைவோம் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாகவே இருக்கின்றோம். யாரும் கூறுவது போல எமது தலைவரோ அல்லது எமது சக அங்கத்தவர்களோ பதவிக்கு ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் இதை எமக்கு சாதகமாக பயன்படுத்தி எமது இலட்சிய பாதையை மேலும் உறுதியாக எமது அதை சென்றடைவோம் என்பதே எமது நோக்கம். அதில் மக்கள் எங்களை பூர்ணமாக நம்ப வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வணக்கம். அடுத்தபடியாக திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளர் திரு குலேந்திரன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். இங்கு தலைவர்களுக்கும் எனது சக மூத்தவர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு நல்கிற பொதுமக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நிலை தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே ஒரு வேதனையான காலகட்டமாகும். இந்த நிலையில் நமது கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கும். திருகோணமலையை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழர்கள் தாக்கப்பட்ட நிலைதான் இருந்து வந்திருக்கிறது. 88ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் தற்போது இன்றைய நிலை வரை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் தாக்கப்பட்ட நிலைதான். எந்த ஏதோ அமைதியாக அடைந்தது போல் காணப்பட்டாலும் இனி எப்படி இருக்க போகுது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நிலையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எங்களை கலந்தரசினிடையே ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் தமிழக விடுதலை போராட்டத்தை கைவிட்டோம் என்ற நிலையோ அதை ஒப்பந்தத்தின் மூலம் இல்லை என்ற நிலையோ இல்லை. அடுத்தபடியாக தமிழக விடுதலை புலிகளின் தலைவரும் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் ஒப்பந்தத்தின் போது தலைவர் வே.என். பிரபாகரன் அவர்களால் சுதுமலையில் கூறப்பட்டவை. ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென நமக்கு அதிர்ச்சி ஊட்டுவது போல நமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமைவா என்பதை நாம் பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக நமது மக்களையோ நமது மக்களின் பிரதிகளாகிய உண்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுதோ அவசரமாக அமுலாக்கப்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் தில்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி என்னை டெல்லிக்கு அவசரமாக அழைத்து சென்றார். அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் நமக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன, பல கேள்விக்குறிகள் இருந்தன. இந்த ஒப்பந்தத்தால் நமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பதை பற்றி நமக்கு சந்தேகம் எழுந்தது.
ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு சட்ட தெளிவாக விளக்கினோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் இந்த ஒப்பந்தத்தை அமலாக்கியே தீர்ப்போம் என இந்திய அரசு